மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட கார்டன்ல பூக்களோட தான் அவனோட நேரத்தை அதிகமா செலவழிப்பான்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் இந்த பொண்ணு அடுத்த நாளே ஒரு புது கொடையை வாங்கிட்டு அவனை பாக்குறதுக்காக கார்டன் வராங்க. இந்த கொடை எதுக்குன்னு பார்த்தா கண்டிப்பா அவன் இங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேட்பான். இந்த வாட்டி நம்மனால நிச்சயமா ஹேர் வாஷ் பண்ண வந்திருக்கோம்னு சொல்ல முடியாது. அதனால அன்னைக்கு நீ மலையில எனக்கு கொடை பிடிச்ச, இன்னைக்கு நான் வெயில்ல உனக்கு கொடை பிடிக்கிறேன்ட்டு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களோ அவன் பின்னாடி கொடை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இவனோ ஹே பொண்ணே, உனக்கு என்ன, நீ இங்க வரதெல்லாம் என்ன பாக்குறதுக்கு இல்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றியா? ஆனா நீ என்னதான் பார்க்க வர எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னைக்கு நீ ஹேர் வாஷ் பண்ணி விட்டு அடுத்த நாளே மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணணும்னு வந்து நின்னியே அன்னைக்கே தெரியும். ஒழுங்கா அந்த பெஞ்ச்ல போய் உட்காரு, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்ட்டு துரத்தி விட்டுறான். பெஞ்ச்ல வந்து உட்கார்ற இந்த பொண்ணு அவனை ஆங்கிளா பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தாட், ஒருவேளை இவன் ரொம்ப பெரிய பையனா இருப்பானோ, நம்ம வேற பேன சைட் அடிச்சிட்டு இருக்கோமே, அடா அடிப்போம், என்ன பண்ற போறான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு ஓடி போய் அவனுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தராங்க. அவனும் ஏதோ சொல்லாம பாட்டில வாங்கி தண்ணி குடிச்சிட்டு முகத்தை கழுவுறான். அப்ப இந்த பொண்ணு அவனை கண்ணை மேய்க்காம பாத்துட்டு இருக்காங்க. ஹே பொண்ணு, என்ன அப்படி முழிச்சு பாத்துட்டு இருக்கேன்னு கேட்டா, என்னது முழிச்சு பார்த்தனா? இல்லையே, நான் நார்மலா தான் பாத்துன்றாங்க. ஹே எனக்கு தெரியாதா, சும்மா படத்துல வர இந்த பாட்டு சீன்ஸ் எல்லாம் பார்த்து காதல் கத்திரிக்கான்னு சுத்தின்னு இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை பாருன்றான். அதை கேக்குற இந்த பொண்ணு, ஹே நீங்க என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு எங்காவா தெரியுறேன், ஆனா நான் ஸ்டூடெண்ட்லாம் இல்லப்பா, நானே ஒரு டீச்சர் தான்றாங்க. அது டீச்சரா? ஹே பொண்ணே, சும்மா என்கிட்ட கதை விடாதுன்றான். ஏங்க நான் இதுல எங்க போய் சொல்ல போறேன், நிஜமாலே நான் டீச்சர் தான், வேணும்னா நீங்களே என்னோட கிளாஸ்க்கு வந்து பாருன்றாங்க. அதெல்லாம் கேக்குறேன். ஹே நான் கலாய்கிறியா, நீ டீச்சராவே இருந்தாலும் எப்படி நான் கிளாஸ்ல வந்து உட்காந்து பாக்குறதுன்றான். அட நீங்க நினைக்கிற மாதிரி அருவ போடுற இந்த மேக்ஸோ ஹிஸ்டரி டீச்சரோ கிடையாது, நான் ஆர்ட் டீச்சர். ஆமா, நான் ஒரு ஆர்டிஸ்ட், டிராயிங் சொல்லி கொடுக்குற டீச்சர். சரி என்னமோ இருந்துட்டு போ, என்ன ஆளை விட்டு கிளம்புற சமயத்துல நீங்க என்னோட கிளாஸுக்கு மேல் மாடலா வரீங்களா, நான் உங்களை உட்கார வச்சு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிராயிங் சொல்லி கொடுக்குறேன் ப்ளீஸ்ன்ட்டு கெஞ்சுறாங்க. மூஞ்ச பாவமா வச்சு அப்படி இப்படின்ட்டு எக்ஸ்பிரஷன் பண்ணி அவனை சம்மதிக்க வச்சிடறாங்க. சரி சரி கெஞ்சாத, வரேன்னு சொன்ன உடனே ஹாய் சூப்பர், இந்தாங்க மொபைல பிடிங்க, உங்க நம்பரை கொடுங்க, எங்க வரணும், எப்படி வரணும், எப்ப வரணும்ட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அவங்க மொபைல் அவன் கையில கொடுத்து அவங்க நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் மிஸ் கால் கொடுத்துட்டு மொபைல் அவங்க கையில கொடுத்துட்டு கிளம்புற சமயத்துல, ஏங்க அப்படியே கிளம்புனா எப்படி, உங்க பேரை சொல்லுங்க, நான் நம்பர் எப்படி சேவ் பண்றதுன்னு கேட்க, ஹே பொண்ணு இதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாவே என்னோட பேரு என்னன்னு கேட்டிருக்கலாம், என்னோட பேரு ஷோஹான் ஈரான் அப்படின்ட்டு அவங்க பேரை சொல்றான். அதை கேட்டோன்னே இந்த பொண்ணு சந்தோஷத்துல எகிரி குதிக்கிறாங்க. என்னோட பேரை எப்படி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஒழுங்கா வீடு போய் சேரு பொண்ணுன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான்.